தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா, தாலுகா ஆஃபீஸில வந்து வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10த், 12த், டிப்ளமோ, டிகிரி இந்த மாரி நீங்க எது படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தாற் போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பதவிகள வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில 4 விதமான பதவிகள வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3 விதமான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதில ஃப்ரெஷருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அண்ட் இதுக்கான மாத சம்பளத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 35,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ஆஃப்லைன் மூலியமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்றது? இந்த ஜாப்புக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் குடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணா போதும். டைரக்ட்டா இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணவே போதுமானது. ஸோ காய்ஸ், நீங்க அந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ண உடனே டைரக்ட்டா இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் செக்ரட்டரிக்காக சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்கான நோட்டிஃபிகேஷனும் அண்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் டிஆர்டிபி அண்டு விஐவி சரிங்களா? விஐவி ஹெச்ஐவிக்காகவும் அண்ட் டிபி கோஆர்டினேட்டருக்காகவும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்காகவும் அண்ட் சீனியர் டெர்மினேட் சூப்பர்வைசருக்காகவும் அண்ட் சீனியர் டெர்மினேட் லைப்ரரி சூப்பர்வைசருக்காகவும் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காகவும் அண்ட் டிபி ஹெல்த் விசிட்டருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்போ ஒவ்வொன்னா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ துறையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்வாழ்வு சங்கம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரில வந்து சில பணியிடங்கள வந்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள வந்து வெளியிட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்வெஸ்டிகேஷன் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் புரோகிராம் அண்ட் ப்ரிவிஷன் சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு எப்போ வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி 10வது மாசம். அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்றதா, இல்ல ஆஃப்லைன் மூலியமா அப்ளை பண்றதா அப்படின்றத பார்க்கலாம். இதில அரசு மாவட்ட தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, ம மருத்துவமனை காஞ்சிபுரத்திலருந்து டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்ஸ்டிடியூட் சென்ட்ரல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து டிஇஐசியில வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து குடுத்துருக்காங்க. இதில ஒரு காலிப்பணியிடங்கள வந்து குடுத்துருக்காங்க. கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி இன் டிசபிலிட்டில வந்து நீங்க முடிச்சிருந்தாவே போதுமானது. அப்படி இல்லன்னா டிகிரி இன் பிசியோதெரபிஸ்ட்டோ அல்லது பிபிடி தெரபிஸ்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முடிச்சிருந்தாவே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா எம்பிபிஎஸ்ல நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து டிப்ளமோ இன் பிஜிடிஇஐ நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஸ்பீச்ல இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஎட்டோ அல்லது ஸ்பெஷல் எஜுகேஷனோ அல்லது பேச்சுலர் ஆஃப் மென்டல் அனாலிசிஸ்டோ நீங்க முடிச்சிருந்தாவே போதுமானது. நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாதந்தோறும் சம்பளத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 17,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும். அண்டு விண்ணப்பிக்க ஏஜ் லிமிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்கு மேல வந்து இருக்கக்கூடாது. நீங்க 40 வயதுக்குள்ள வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்வெஸ்டிகேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலி பணியிடம் வந்து காலியாக இருக்கு. இதில கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பிசியோலஜி நீங்க முடிச்சிருந்தாலே போதுமானது. 23,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும். நேஷனல் புரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ஆடியோ மெடிசன் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது. ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது. அண்ட் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மெட்ரிஷியன் நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 17,250 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது பொது சுகாதார நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து. இதே மாதிரி தான் ஒரு மாவட்டத்தில் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சொந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். உங்கள் சொந்த மாவட்டத்தில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதில் டிஸ்ட்ரிக்ட் ஹெச்ஐவி டிபி கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து இது பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எந்த விதமான எழுத்துத் தேர்வெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் மினிமம் கல்வி தகுதி வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 26,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏ அல்லது பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதில் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் ஒரே ஒரு காலிப்பணியிடங்கள் வந்து தான் கொடுத்துருக்காங்க. 26,500 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வந்து இருக்கும். அதாவது சீனியர் டெர்மினேட் சூப்பர்வைசருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து மினிமம் 2 மந்த்தாவது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸோட சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். நீங்கள் மிதிவண்டியும் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதாவது டிரைவிங்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எங்கே இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 காலிப்பணிகள் வந்து இருக்குது. அண்ட் 19,800 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சீனியர் டெர்மினேட்டர் லைப்ரரி சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டோ அல்லது டிப்ளமோவில் ஏதாவது ஒரு நீங்கள் மெடிக்கல் லேபரட்டரியோ அல்லது டெக்னாலஜியோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்குது. 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஒரு காலி பணியிடம் வந்து இருக்குது. 19,800 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வந்து இருக்கும். அண்ட் டிபி ஹெல்த் விசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான கோர்ஸான சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும். இதில் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான 2 மந்த்ஸ்க்கான டியூரேஷனுக்கான கோர்ஸோட சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். 11 காலிப்பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 13,300 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது. டிஆர்டிபி கவுன்சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th படிச்சுட்டு அதுக்கு 10த்தோ 12த்தோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 40 வேர்ட் பர் மினிட் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்டு எம்எஸ் வேர்டு எக்ஸல் அண்டு சிம்பிளி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அண்டு ஒரு காலி பணியில் வந்து இருக்குது. 13,500 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வந்து இருக்கும். அண்டு கன்சல்டர் அதாவது டிஆர்டிபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்குது. அண்ட் டிஆர்டிபியில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. அப்படி இல்லை நான் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டைப்பிங் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க 40 வேர்ட் பர் மினிட் அண்டு எம்எஸ் வேர்டு அண்டு எக்ஸல்லு அண்டு சிம்பிளி ப்ரோக்ராமிங்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. 26,000 வரைக்கும் உங்களுக்கான
மாத சம்பளமா வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. இதில என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிபந்தனைய பொறுத்தவரைக்கும் இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 11 மாதங்களுக்கு அ ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்த அடிப்படையில வந்து 11 மாதங்களுக்கு ஒரு தடவ வந்து இந்த பதவிய வந்து புதுப்பிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வந்து இந்த 11 மாதத்த நீங்க வந்து ஆ இது பண்ணீங்கன்னு வைங்களேன், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு தான் தருவாங்க அப்படின்றதையும் இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்க அ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து குடுத்துருக்காங்க. இந்த முகவரில தான் நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் நீங்க வந்து அனுப்பி ஆகணும். அண்டு நீங்க ஏதாவது இந்த வேக்கன்சிய பத்தியோ, அல்லது நீங்க எப்படி அப்ளை பண்றதோ, அல்லது இந்த நோட்டிஃபிகேஷன பத்தி ஏதாவது டவுட் அந்த மாரி இருக்குன்னா, இவங்க குடுத்துருக்கிற டோல் த்ரீக்கு நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி, நீங்க வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில விண்ணப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலியமாகவோ நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 9/10/2025 அன்று மாலை 5:45 மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்களை ஏற்கப்பட மாட்டாது அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்துருக்கிற டேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி பாருங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதனால வந்து நீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா அனுப்புங்க. அவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அண்டு இடைநிலை கல்வி, காலேஜ் இந்த மாரி நீங்க எது படிச்சிருந்தாலும் சரி, நீங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயரோ அல்லது 6 மந்த்தோ அல்லது 2 இயரோ தான் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணாம இருக்கிற அந்த பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷரே வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சொந்த மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேர்ன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்திருக்கு. யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண இப்போ இந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்க இந்த வியூ அப்படின்னு இருக்குன்றத நீங்க இப்படி டச் பண்ணாலே போதுமானது. இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது மாவட்ட நல்வாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாரி இருக்கும். விண்ணப்பதாரரின் பெயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு தடவ தமிழ்லயும், உங்களுடைய இங்கிலீஷ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 தடவ நீங்க வந்து எழுதுற மாரி இருக்கும். அண்ட் உங்களுடைய தகப்பனின் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது அண்ட் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர். நீங்க எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ, அந்த பதவியின் பெயர வந்து நீங்க குறிப்பிடுற மாரி இருக்கும். அண்ட் கல்வி தகுதி, மதிப்பெண் சான்றிதழ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கல்வி தகுதி வந்து எதுனாலும் நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணலாம். பட் அதுக்கான மதிப்பெண் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெராக்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் ஜாதி சான்றிதழும் அதே மாரி தான். அண்ட் ஆதார் எண்ணும் அதே மாரி தான். ஆதார் எண் நீங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதாரோட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் கைபேசி மற்றும் மின்னஞ்சல வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் முன் அனுபவமும் ஏதேனும் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்டிருக்கிற மாரி அந்த நகல் சான்றிதழ வந்து நீங்க வந்து இதில அட்டாச் பண்ற மாரி இருக்கும். தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தரமான முகவரி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் வந்து தற்காலிகமாக நிரவதி முகவரி வந்து நீங்க குடுக்காதீங்க. நீங்க எங்க பெர்மனன்ட்டா இருக்கீங்களோ, அந்த இடத்த வந்து குடுங்க. சரிங்களா? ஏன்னா, உங்களுக்கு எந்த விதமான அழைப்பு வந்தாலும் சரி, உங்களோட கால் லெட்டர் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற அந்த அட்ரஸ்க்கு மட்டும் தான் வரும். அதனால. இதில சில பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டு, இடம், தேதி மற்றும் இந்த கையொப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டுர்றாங்க. அது வந்து எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு வந்து தெரியறதில்ல. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடம்ன்றத வந்து எப்படின்னா, ஆ இப்போ உங்க சொந்த மாவட்டத்தோட இந்த தாலுக்கா அப்படி இல்லன்னா, உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஊர் பேரு பெரிய ஊர் பேர சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் பேர வந்து எழுதிட்டு, உங்களுடைய தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னைக்கு வந்து இந்த போஸ்ட் மூலியமா அனுப்புறீங்களோ, அன்னைக்கோட தேதி உங்களுடைய கையெழுத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். எல்லாமே நீங்க குடுத்துட்டு, நீங்க நேர்காணலில் போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சான்றிதழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு ஜெராக்ஸ் செட் வந்து எல்லாமே எடுத்துட்டு வர மாரி இருக்கும். அண்ட் வித் ஃபோட்டோவோட அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்காணலுக்கு வரும்போது எடுத்துட்டு வர மாரி இருக்கும். ஏன்னா, உங்களுடைய நேர்காணல் வரும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே செக் பண்ணி வந்து பார்க்குங்க. இப்படிதான் நீங்க வந்து ஃபில்லப் பண்ணணும். இப்படிதான் நீங்க வந்து ஃபில்லப் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் மூலியமாவோ அல்லது நேரடியாகவோ நீங்க வந்து குடுக்கலாம். என்னை கேட்டா நீங்க நேரடியாகவே போயிட்டு வர்றது
எவ்வளவோ பெட்டர்ன்னு சொல்லலாம். ஏன்னா நேரடியாக நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் டைமுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி நீங்க போஸ்ட் மூலியமா அனுப்புனீங்க அப்படின்னா, சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா போகும். சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் டிலே ஆகும். அதனால சொல்றேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்படி தான் நீங்க ஃபில்அப் பண்றது. இந்த மாரி தான் நீங்க ஃபில்அப் பண்ணணும்.